திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் சப்த கன்னியர்கள் பற்றி பார்க்கலாம். சப்த கன்னியர்கள்னால் 7 பேர் அப்படிங்கிறது தெரியும். அவங்க எப்படி உருவானாங்க அப்படின்னா, சண்ட முண்டர் அப்படின்னு 2 அசுரர்கள். அவங்க 2 பேரும் நான் வரம் வாங்கிட்டு பிரம்மா கிட்ட ஒரு வரமும் வாங்கியிருக்காங்க. என்னென்னா, ஒரு பெண்ணோட கருப்பையிலிருந்து வெளிவராத ஒரு பெண்ணின் மூலமாக தான் அவங்களுக்கு அழிவு வரணும் அப்படின்னு அப்படி சொல்லிவிட்டு வரத்தை வாங்கிட்டு ஆஸ் யூஷுவல் அவங்க அட்டகாசங்கள்லாம் எல்லாரையும் துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. அப்போது காத்தியாயனி முனிவர், அவர் பராசக்தியோட அருள் பெற்றவர், அம்பிகையின் அருள் பெற்றவர், அவர் துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. உடனே அன்னை பராசக்தி தன்னிடமிருந்து 7 கன்னிமார்களை உருவாக்கினாங்க, ஒவ்வொருத்தரோட அம்சமாக. அதில் 7 பேரில் பிராமி பிரம்மாவோட அம்சமாகவும், 2வதாக மகேஸ்வரி சிவபெருமானுடைய அம்சமாகவும், 3வது கௌமாரி முருகனுடைய அம்சமாகவும், 4வது வைஷ்ணவி அல்லது நாராயணி என்பது விஷ்ணுவோட அம்சமாகவும், 5வது வாராகி அதாவது திருமாலுடைய வராக அவதாரத்தில் இருக்க திருமாலுடைய அம்சமாகவும், இந்திராணி இந்திரனுடைய அம்சமாகவும், 7வதாக சாமுண்டி அப்படின்றது ருத்ரனோட அம்சமாகவும் இந்த 7 கன்னியும் பராசக்தியிலிருந்து தோன்றி அந்த 2 அசுரர்களையும் அழித்தாங்க. இந்த 7 கன்னிமார்களும் பார்த்திங்கன்னா எல்லா கோவில்லையும் பழைய காலத்து எல்லா சிவன் கோயிலெல்லாம் நீங்கள் போனீங்களா பார்க்கலாம். அதேமாதிரி கிராமத்தில் பார்த்திங்கன்னா எல்லையில் வச்சுருப்பாங்க. இந்த சப்த கன்னிகளும் இருப்பாங்க. இவர்களை வழிபாடு செய்தால் நமக்கு காவலாக நிற்பார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதில் ஒவ்வொரு கன்னிக்கும் ஒரு மந்திரம் இருக்குது. அதாவது காயத்ரி மந்திரமும் இருக்குது, காப்பும் இருக்குது. இது ஒவ்வொரு கன்னிகளுக்கும் இருக்குது. ஒவ்வொரு கன்னியோட மந்திரத்தை அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.